3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதாவது இப்போ இந்த மஞ்சரி பிரச்சனை முடிஞ்ச பிறகு அருண் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு வார்த்தை விட்டான். முத்துக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து என்னது நல்ல வார்த்தை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி, என்னத்தை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் பேசுறது அப்படின்னு சொல்லி வந்து முத்து எந்திரிச்சு கேட்டான். பொது வழியில் உட்காந்து பேசினா என்கிட்ட பர்சனலாக பேசினா நீ பர்சனலாக பேச வேண்டியதான், எதுக்கு பொது வழியில் உட்காந்து பேசினா அப்போ எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொன்ன உடனே எல்லாம் பேசி முடிச்சோன்னே அருண் 2 பேரும் பேசிட்டு இருக்கிற கான்வர்சேஷன் தான் போட்டிருக்காங்க. முத்து நீ வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்லும்போது நமக்கே கேட்கும்னு வைங்களேன், தெளிவாக கேட்டோம்னு உங்களுக்கே தெரியும். என்ன அது ஒரு நிமிஷம் இருங்க வரேன். முத்து எல்லாத்தையும் செலவு பண்றாராம். பேச்சு திறமைங்க ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சீசனை ஜெயிச்சலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத முத்து அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றியான். இப்போ இந்த மஞ்சரி பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்குது. இப்போ கரண்ட் லைவ்ல ஓடிட்டு இருக்குது. இப்போ மிகப்பெரிய இது. அதுக்கு ஒரு அதுக்கு வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணி கூட இன்னும் போடாம வச்சிருக்கேன். ஸோ அந்த பிரச்சனை அப்போவே அருண்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. உனக்கிட்ட என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். முத்து கூட இந்த எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ நேரம் உட்காந்து வாலண்டியர் உட்காந்து அவ்வளோ நேரம் வண்டியாக பேசணும் கிடையாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். முத்து கூட இவ்வளவுதான் என்னோட ப்ரெசைஸான பாயிண்ட், இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் நீட்டி நெளிச்சு பேசுவேன். அருண் பேசுறது என்னன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயத்த குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. பேசுறது அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொன்னா அந்த டோனே கொஞ்சம் இரிட்டேட்டபிளா இருக்கு. அதான் பிரச்சனையா இருக்குது. அருணுக்கு வந்து பொறுமையா ஒரு விஷயத்த சொல்ல தெரியல. பொறுமையா சொல்லும்போது மூஞ்சி அவ்வளவு இறுக்கமா வச்சுக்கிட்டு சொல்லும்போது எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கையெழுத்து கும்பினது வந்து மஞ்சரி சொன்ன விஷயம் அருண் வந்து ஒரு பேச விருப்பம் இல்லை அதனால நான் கையெழுத்து கும்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இதே டோன்ல இப்ப வந்து முத்துக்கிட்ட இப்ப பேசுன இதே டோன்ல தான் அங்க பேசிட்டு இருக்கான். உனக்கு வந்து பேச்சு திறமை மட்டும் இல்லைன்னா நீ இதுல ஜெயிக்க முடியாது, எனக்கு அது போதும்யா அப்படின்னு அவன் சொல்றான். சொன்ன பிறகு பாபான்னு ஏதோ வார்த்தையை விட்டுட்டு இருக்கான். எதுக்கு அப்படி சொல்ற? நீ மார்க்கிங் பண்றது இவன் தான் மெயின் மார்க்கிங். அன்னைக்கு ரொம்ப டமுக்கிட்டு பண்றியான். இது ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டிடியூட். ஒருத்தவங்களுடைய பேச்சு ஒருத்தவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதான் காட்ட முடியும். இப்போ நீ நடிப்பு திறமையை காட்ட முடியும்னா நீ நடிப்பு திறமையை காட்டு. அவனுக்கு பேச்சு திறமை இருக்குன்னா பேச்சு திறமையை தான் காட்டுவான். அதை விட்டு நீ பாட்டுக்கு எதையோ ஒரு திறமையை காட்டுனா ஒருத்தனுக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கோ அதான் காட்ட முடியும். இப்போ ஆரி எப்படி ஃபேமஸ் ஆனாப்புல பேச்சு திறமை தான், பொறுமையாக தான் பேசினாங்க. என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாரும் பேச்சு திறமை இருக்க எல்லாருமே ஜெயிச்சிட முடியுதா? அனிதா சம்பத் கூட ஒரு யாரு ஹோஸ்ட் தான், நியூஸ் ரீடர் தான், அங்கே உட்காந்து ஒரு வாட்டி கதை சொல்லிச்சு. யாரோ ஒருத்தங்க ரசிக்கிறமா சொல்ல முடிஞ்சுதா? ஸோ ஒருத்தங்க என்ன சொல்ல வராங்க, ஒருத்தங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அதை புரிஞ்சிக்காம கண்டமேனிக்கு பேசல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அருண் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் வந்து தப்பு. முத்துவை வந்து மார்க் பண்ணிட்டா இல்லை முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துவை மட்டுமே முக்கி இடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதே ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு புரிதலே இல்லை. ஒருத்தர் பொறுமையா இருக்கேன் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஃபேமஸா இருக்கா அப்படின்னா அவனை போய் நம்ம அடிக்கணும்னா ஓகே, அதுக்குன்னு சரியான ரீசன் எடுத்துட்டு போய் அடிக்கணும். உன்னோட திறமையே இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்னு பண்றதுலாம் ரொம்ப கேவலமான விஷயம். அது அருண் பண்ணிட்டு இருக்குது. எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்க நீங்க கமெண்ட் எழுதுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம லைவ்ல உட்காந்து நைட்டு பேசும்போது ரொம்ப டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இப்போ மஞ்சரி பிரச்சனையை வந்து இப்போ ஓடிட்டு இருக்குது இப்போ ஆன்லைன்ல. இதை வேற எப்படி பாக்குறது? ஒரு நிமிஷம் இருங்க. என்னத்த நிலவரம்னா மஞ்சரி அழுவு விட்டாங்க. எப்படியாவது மஞ்சரிக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த இல்ல அப்படியே வந்து மஞ்சரியோட ஒரே கான்செப்ட் என்னன்னா அந்த பூவை கட் பண்ணி விட்டுருவானோ, அது ஒன்று தான் மஞ்சளோட ஒரே கான்செப்ட். சரி எப்படியே அடிச்சு பிடிச்சி பூவை கட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ தீபக் வந்து ஒரு நல்ல கேப்டன் இல்லைங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணுது. அதான் நடக்குது. இது முடிஞ்ச உடனே தான் அடுத்து அருணும் முத்தும் வந்து கான்வர்சேஷன் பண்ண போறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக உட்காந்து பார்க்க போறோம். ஸோ இது என்ன மேட்ருனா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்டே இல்லைங்க. இது வந்து ஒரு கேம் ஆர்டர்ல ஒரு நல்ல கான்செப்டே கிடையாது. ஒரு ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கிற விஷயத்துக்குள்ளே வேணும்னே வாலண்டியரா ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்காக கிட்டத்தட்ட அந்த மஞ்சரி பொண்ணுகிட்ட 10 பேர் பேசுறாங்க. 10 பேர் பேசினாலும் அந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்காம அதே தான் திரும்ப பேசினே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்த இதான் என்னோட ஸ்டாண்ட். அதாவது நீங்க பண்ணது பிடிக்கல, அந்த பையன் கையெழுத்து கும்பது பிடிக்கல, நீ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரு. உனக்கு தேவை பிரெட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேளு. கிடைக்கலையா சரி ரைட்டு இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயமே உன்னை லைஃபுக்குள்ள இல்லை. உன்னை அதை வந்து எப்படி சொல்றதுன்னா துஷ்டனை கண்டால் உன்னை பொறுத்த வரைக்கும் துஷ்டன்னா தூர விலகு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நீ தூர விலகிட்டு ஒரு விஷயம் பண்ணலாம். ஆனால் அருண் பண்ற இந்த சில ஆட்டிடியூடு சில வார்த்தைகள் பயன்படுத்தும் போது யாரா இருந்தாலுமே கோவம் வரதான் செய்யும். தீபக்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. தீபக் பண்ணது சரி, ஆனால் அருண் பண்ணது தப்பு. தீபக் பேசின விதம் சில விஷயங்களை கரெக்ட். ஆனா அருண் வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது சரியான விஷயம் கிடையாது. அது நல்ல ஒரு மெத்தடும் கிடையாது விளையாடுறதுல. எனக்கு அது உடன்பாடே கிடையாது. பேசுற டோன் சுத்தமா சரி கிடையாது.
யாரா இருந்தாலுமே ட்ரிகர் ஆவாங்க. இப்போ நான்லாம் இந்த இடத்து உள்ளுக்குள்ள இருக்கேன்னா அந்த மாதிரிலாம் பேசுனேன்னா அடுத்த நீ செகண்டே வாயிலேருந்து நல்ல நல்ல வார்த்தை தான் வரும். நான் இது எதுக்குன்னு நான் ரொம்ப ஓப்பனாக எதிர்த்துணுங்க. நீ பேச ஒன்றும் இல்லை, மஞ்சரி நீ பேசுன்னு எனக்கு பிடிக்கல, நான் ஒன்று அப்படி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு போயினே இரு. வேலை முடிஞ்சுது. நான்லாம் அப்படி பண்ணல, நான் ஒழுங்கா தான் இருந்தேன், நீ ஒழுங்கா இல்லை அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. எனக்கு நம்ப தோணுது, உங்ககிட்ட எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எனக்கு தோணலை. நான் அப்படி கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வரணும்னா நீ அதுக்கு உண்டான விஷயத்த செஞ்சினா தான் நான் வர முடியும். நான் இஷ்டத்துக்குலாம் வந்து வர முடியாது, மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு கேம் ஆடிட்டு போயினே இருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க தன்னைத்தானே இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிற வரைக்கும் இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாயா நான் அப்படிதான்யா, எனக்கு தோன்றதான் நான் செய்வேன், நீங்க என்ன வேணாலும் சொல்லுவேன், மக்கள் பார்க்கட்டும் முடிவு பண்ணட்டும் சொல்லிட்டு போயிட்டே இரு. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சுன்னா தான் மக்களுக்கு பிடிக்காது. அது என்னமோ பண்றாங்க, பார்ப்போம். அடுத்து முத்தும் அருண் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து டீட்டெயிலாக உட்காந்து இந்த மொத்த கதையுமே மஞ்சரி கதையை உட்காந்து டீட்டெயிலாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசலாம். அடுத்த வீடியோவில் வருது. தயவு செஞ்சு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.